விளாத்திக்குளத்தில் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் அன்பு சகோதரி 17 வயசு இருக்கக்கூடிய அந்த அன்பு சகோதரிக்கு நடந்திருக்கக்கூடிய கொடூரமான நிகழ்வு என்பது இன்னும் அதற்கு தீர்வு கிடைக்கல. எதற்காக நாங்கள் திமுக அரசை குற்றம் சாட்டுகின்றோம்? என்ன பார்த்தீங்கன்னா பல திமுக அமைச்சர்கள் சொல்றாங்க, இல்லைங்க நாங்கள் என்னங்க பண்றது, குற்றம் நடக்குது, குற்றவாளிகள் இருக்கிறாங்க, எப்படி எல்லா பழியும் எங்க மேல போட முடியும்? இந்த விளாத்திக்குளத்தை பொறுத்தவரை 12வது பரீட்சை எழுதிட்டு வீட்டுக்கு பாப்பா வர்றாங்க. சாயந்தரம் 6 மணிக்கு வீட்டிற்கு வெளியே அந்த வைக்காலுக்கு தோட்டத்துக்கு போறாங்க. 8 மணி வரைக்கும் அந்த பாப்பா வரல. அதன் பிறகு அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் குளத்தூர் காவல் நிலையத்துக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க. விளாத்திக்குளத்தில் குளத்தூர் காவல் நிலையத்தில் அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் நீங்கள் விளாத்திக்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு போங்கிறாங்க. ஸோ 11ஆம் தேதி காலையில் அங்கே போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் அவர்கள் ரொம்ப ஒரு தரம் தாழ்ந்த வார்த்தையை பயன்படுத்தி பெற்றோர்களை உதாசீனப்படுத்துகிறாங்க. அதன் பிறகு மத்தியானம் 1:30 மணிக்கு 11ஆம் தேதி அந்த குழந்தையினுடைய சடலம் அங்கே கிடைக்குது. இது எந்த அளவுக்கு பெரிய ஒரு பாதிப்பு நம்ம எல்லோருக்கும் மனதில் ஏற்படுத்தி இருக்குன்னா, நம்மை பாதுகாக்கக்கூடிய அரசு ஒரு காவல்துறை ஒரு கம்ப்ளைண்ட் போகும் பொழுது எடுத்திருந்தா, அப்பவே போலீஸ்காரங்க வெளியே வந்து செக் பண்ணியிருந்தா ஒருவேளை இது தடுக்கப்பட்டிருக்குமோ? அதனால 10ஆம் தேதி சாயங்காலம் காணாம போன அந்த மாணவி 11ஆம் தேதி மத்தியானத்திற்கு மேல ஏற்கனவே தேடி இடத்துல சடலம் கிடக்குதுன்னா யாரோ வந்து போட்டுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு தான் மேற்கட்டமா நமக்கு தெரியுது. அதனால இது காவல்துறையினுடைய தோல்வி என்று சொல்வதை விட காவல்துறையை நிர்வகிக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய முழு தோல்வி. என்ன கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாங்க? இன்னைக்கு வந்து ஹோம் செக்ரட்டரி அவங்க பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு அதனால பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி போறாங்க. இன்னும் குற்றவாளியை கைது செய்யப்படவில்லை. இதை நாங்கள் வன்மையா கண்டிப்பதை தாண்டி தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சகோதரி பேரை நம்ம பயன்படுத்தக்கூடாது, 17 வயது இருக்கிற காரணத்தினால. அவங்க 10ஆம் வகுப்புல 500க்கு 495 மதிப்பெண், அப்படின்னா 99%, 99%. இதை விட ஒரு ஏழை குடும்பத்தில் ஒரு குழந்தை என்ன பண்ண முடியும் நீங்க யோசிச்சு பாருங்க. 99% மதிப்பெண்கள் பெற்று அந்த தலைமுறையை உயர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தும் கூட அந்த குழந்தைக்கு இது போல் நடந்திருக்கிறது. அதனால முதலமைச்சர் அவர்கள் வெட்கி தலை குனியணும். இன்னைக்கு கனிமொழி போயிருக்கிறாங்க, சகோதரி கனிமொழி அவர்கள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய கோபத்தை காட்டியிருக்கிறாங்க. அதனால முதலமைச்சர் அவர்கள் இப்பவாவது ஆட்சி முடியும் தருவாயில்லாவது ஒத்துக்கணும், காவல்துறையை சீரமைக்கணும், காவல்துறைக்கு வந்து இன்னும் அதிக அதிகாரத்தை கொடுக்கணும், ஆட்சியாளர்களாக தோற்றிருக்கின்றார்கள் என்பதை ஒற்றுக்கொள்ளணும். இரண்டாவது, இன்னைக்கு அமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் அண்ணன் ஏவாவேல் அவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கட்டும், ஆண்டவனுடைய அருள்ல. ஆனா ஒரு மூத்த அமைச்சர் பண்ற டிராமாவை பாருங்க. நேத்து முகநூல் பக்கத்துல போடுறாரு, இன்னைக்கு நான் பிறந்த நாளே கொண்டாட மாட்டேன், ஏன்னா அடிமை கூட்டணியை நான் வந்து எதிர்க்கிறேன். நம்ம கூட்டணி எதுக்கு? அவரு பிறந்த நாளுக்கும் நம்ம கூட்டணிக்கு என்ன சம்பந்தம்? அடுத்து இன்னொன்னு சொல்றாரு, அடுப்பெரிக்கிறதுக்கு வந்து கேஸே இல்லை, அதனால பிறந்த நாளை கொண்டாடலின். இன்னைக்கு ஒரு பக்கம் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் எங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஒரு பொலிட்டிக்கல் டிராமா போடுறாரு. ஆனா அவரே எல்லாத்தையும் தூண்டி விடுறாரு. நீங்க போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, காங்கிரஸ் கட்சிக்காரங்க சிலிண்டர் தலைமையில வச்சுட்டு நடந்து போங்க, நம்முடைய கட்சியினுடைய மூத்த அமைச்சர்கள் இந்த மாதிரி பேசுங்க. இந்தியா முழுவதும் நீங்க யோசிச்சு பாருங்க, எங்கேயாவது பொதுமக்கள் கேன் எடுத்துட்டு போய் பெட்ரோல் பிடிச்சாங்களா? எங்கேயுமே கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும்தான். ஏன்? இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பீதியை கிளப்பி மக்கள் மனசுல பீதியை வச்சுட்டாங்க. சோ மக்களுக்கு ஒரு பயம், என்னடா எல்லாருமே இதே மாதிரி சொல்றாங்களே, காங்கிரஸ்காரங்க சொல்றாங்க, திமுக காரங்க சொல்றாங்க, அப்ப பெட்ரோல் வராதோ அப்படின்னு ஒருத்தரும் கேன் எடுத்துட்டு போய் வீட்டுல பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு போய் பெட்ரோல் பிடிக்க வேண்டிய அவல நிலைமைக்கு தமிழ்நாட்டு மக்களை தள்ளி இருக்கிறாங்க. இது ஒரு வேடிக்கையான விஷயம். இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. பீகார்ல யாரும் போல, உத்தரப்பிரதேசல யாரும் போல, தமிழ்நாட்டில் மட்டும் இந்த கையாலாகாத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி பொய்யை பரப்பி பீதியை பரப்பி மக்களை வீதிக்கு வந்து ஒரு பெட்ரோல் பம்ப்லையும் நிக்க வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், இந்தியாவை பொறுத்தவரை நம்முடைய பிரதமர் நேற்று காலைல தெளிவா பேசினாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம நாம் இருக்கோம், எந்த பிரச்சனையும் இல்லாம. அதை நம்ம உறுதியா சொல்ல முடியும். இந்த கேஸ் கண்ட்ரோல் ஆர்டர், நேச்சுரல் கேஸ் கண்ட்ரோல் ஆர்டர் 9ஆம் தேதி மார்ச் மத்திய அரசு கொண்டு வந்த பிறகு எல்பிஜியினுடைய உள்நாட்டு உற்பத்தி மட்டுமே 28 விழுக்காடு கம்பேரபிள் பேசிஸ்ல உயர்ந்திருக்கு. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ், அந்த ஹோர்முஸ் பகுதியிலிருந்து வரக்கூடிய கப்பல் 2 கப்பல் ரொம்ப சேஃபா நேத்து நைட்ல இருந்து இன்னைக்கு காலையிலக்குள்ள 2 இந்திய கப்பல் சேஃபா கிராஸ் பண்ணி வந்திருக்கு. நமக்கு சேஃப் பேசேஜ் கொடுத்திருக்காங்க. அந்த ஒரு கப்பல் கொண்டு வரக்கூடிய கேஸ் என்பது ஒரு நாளைக்கான ரிஃபைனிங் கெப்பாசிட்டி, பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு அவங்க சைனா, ரஷ்யா, இந்தியா இந்த 3 நாடுகளுக்கு தான் கெரியர் கொடுக்கறாங்க. நம்முடைய வெளியுறவுத்துறை கொள்கையினுடைய ஒரு வெற்றி இதை பறைசாற்றுது. அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க.
அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு உலகம் முழுவதுமே பெட்ரோல் விலை ஏற்றிருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான், பங்களாதேஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெட்ரோல் விலை 20% உயர்ந்திருக்கு. 2 வாரம் பள்ளிக்கூடத்திற்கு விடுமுறை கொடுத்திருக்கிறாங்க. 50% அரசு கார்களை ரோட்ல இருந்து எடுத்திருக்கிறாங்க. பெட்ரோல் ரேஷனிங் பண்றாங்க. இந்தியாவில் எந்த பிரச்சனையும் இல்லை. மிக அற்புதமா வரக்கூடிய சப்ளையை நம்ம மேனேஜ் பண்றோம். இந்த நேச்சுரல் கேஸ் ஆர்டரை போட்டு யாருக்கு என்ன கொடுக்கணும், 100% எல்பிஜி கேஸ் 100% அப்படியே கொடுத்துடணும். அதன் பிறகு ஃபர்டிலைசருக்கு போறது 30% குறைச்சிருக்கிறாங்க. 70% ஃபர்டிலைசருக்கு போற கேஸ் போகும். அதன் பிறகு இண்டஸ்ட்ரி 80% போகும், 20% குறைச்சிருக்கிறாங்க. அதன் பிறகு சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் 20% குறைச்சிருக்கிறாங்க, 80%. அடுத்து இந்த ஆர்டர் ரிவ்யூ பண்ணுவாங்க. எங்கேயும் பிரச்சனை இல்லாம போகும்பொழுது எதற்காக பீதியை கிளப்பி பொதுமக்களை நீங்க ரோட்டுக்கு போக வைக்கிறீங்க?